Hello viewers, welcome to KR Lifestyle channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி viewers எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி ரம்ஜான் ஈத் முபாரக். எல்லாரும் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ல ரம்ஜான் ஃபெஸ்டிவல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து சொந்தங்களோட நண்பர்களோட அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸோட நம்ம சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய ஏழைகளுக்கு வந்துட்டு தானம் செய்வோம். நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு நம்ம தெரிஞ்சிப்போம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கத்துப்போம். தீய பழக்கங்கள் கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதோட நம்ம வந்துட்டு அது போக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம திங்க் பண்ணுவோம். இப்போ வாங்க அந்த சூப்பரான பியூட்டி டிப்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த ஏஜிங். ஸோ ஸ்கின் வந்துட்டு இளமையாகவே இல்லை, ஒரு பொலிவே இல்லை, சருமம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சின்ன வயசுலேயே சுருக்கம் இருக்குது. ஸோ கண்ணுக்கிட்ட நெத்தியில் ஸோ கையிலலாம் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் இருக்குது. 20 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் உமனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இதுதான். ஸ்கின் வந்துட்டு இளமையாகவே இல்லைங்க, ரொம்ப வந்துட்டு லூசிங்காக இருக்குது, சாகிங் ஸ்கின்னாக இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது, ஒரு பொலிவே இல்லை, ஏஜிங் ரொம்ப வயசான மாதிரி தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 40 அபோவில் இருக்கிறவங்க வந்து ஸோ ஸ்கின் கொஞ்சம் இளமையாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ ஆல்ரெடி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஸோ எனக்கு ஏஜ் ஆனது, பட் இருந்தாலும் இந்த ஏஜ்லேயும் ஸ்கின் வந்துட்டு இளமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய ஹீரோயினோட ஸ்கின் தான் பார்க்குறோம் இளமையாக தானே இருக்குது. ஸோ எங்களுடைய ஸ்கின்னும் அதே மாதிரி இளமையாக இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லியும் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பீப்புள் நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்கின் ரொம்ப இளமையாக இருக்கேன், நீங்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுடைய ஏஜ் என்ன, கமெண்ட்லையும் கேட்குறீங்க, ஆஃபீஸில் வந்தும் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுங்கள், என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்கள். ஸோ பர்சனலாக நான் என்னுடைய ஸ்கின்னை இளமையாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் எஃபெக்டிவான ரெமெடியும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நல்லா நீங்கள் கேர் பண்ணி பார்க்குற மாதிரியும் எஃபெக்டிவான ரெமெடியும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸ்கின்னை எப்படி இளமையாக வச்சுருக்கலாம், சுருக்கங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஸ்கின்ல கொலாஜன் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கான ஃபுட் ஐட்டம் என்ன எடுத்துக்கலாம், லைஃப் ஸ்டைல் என்ன சேஞ்ச் பண்ணலாம் என்பதை தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்மளுடைய சேனல் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த சூப்பரான ஃபேஸ் பேக் உங்களுக்கு சொல்கிறேன், இன்டேக்காக எடுக்கக்கூடிய ஜூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் ரொம்ப இளமையாக பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதை 3 தான் நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஸ்கின் மேலே மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஹோம்மேடில் ஒரு பேக், ஒரு மசாஜ் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு இன்டேக்காக கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இளமையான சருமம் தரக்கூடிய ஒரு இன்டேக் ஜூஸ் சொல்கிறேன். மூணாவதாக என்ன லைஃப் ஸ்டைல் என்ன சேஞ்ச் பண்ணணும், அந்த சின்னதான ஒரு விஷயம் என்ன என்பதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ்க்கு மேலே என்ன விஷயம் ஃபாலோ பண்ணன்றதை பார்க்கலாம். ஸ்கின் வந்துட்டு இளமையாக இல்லாததுக்கு காரணம் ரொம்ப ஏஜிங் ஆன மாதிரி இருக்கிறதுக்கு கொலாஜன் லெவல் வந்துட்டு நம்மளுடைய சருமத்தில் கொலாஜன் லெவல் இல்லைன்னா ஸ்கின் ரொம்ப தொழிந்து போயிருக்கும், ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருக்கும், ட்ரை ஆகும். ட்ரை ஆகிட்டுக்கப்புறம் ஃபைனலாக ரிங்கிள்ஸ் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டல்லாகும், ரெண்டாவது ட்ரை ஆகும், மூணாவது வந்துட்டு ரிங்கிள்ஸ் வரும். ஸோ டல்லாகும் போதுமே நம்ம உஷாராக ஆகிட்டோன்னா அதுக்கான விஷயங்களை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஸ்டாப் பண்ணி இளமையான சருமத்தை நம்ம கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 3rd ஸ்டெப் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 வீக்லேயே இழந்த உங்களுடைய இளமை சருமத்தை திரும்ப கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஆயில். ஸோ ஆயில் மசாஜ் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு இளமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆயில் வந்துட்டு நீங்கள் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் கேரட், ரோஸ் பெட்டல் இதெல்லாம் நீங்கள் போட்டு பாயில் பண்ணி, டபுள் பாயில் முறையில் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த ஆயிலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலே கேரட் ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெறும் ஆலிவ் ஆயில், நீங்கள் வெறும் கேரட் ஆயில், இல்லை நீங்கள் வந்துட்டு வெறும் ஆல்மண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் மசாஜ் கண்டிப்பாக நம்மளுடைய சருமத்தை வந்துட்டு பொலிவாக வச்சுருக்கோம், இளமையாக வச்சுருக்கோம். சருமம் வந்து ரொம்ப தோய்ந்து போச்சுன்னா, ரொம்ப தோய்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப சாகிங்காக இருக்கக்கூடிய சருமத்தை வந்து டைட்னிங் பண்ணுறதுக்கு ஆயில் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயில் வந்துட்டு பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க ஆயில் போட முடியாது. அப்போ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மெயின்டைன் பண்ணோன்னா நீங்கள் அலோவேரா ஜெல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஆயில் ஸ்டெப் மசாஜை நீங்கள் பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க அலோவேரா ஜெல் மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த மசாஜ் கொடுத்துட்டு என்ன நான் இந்த ஆயிலை வச்சு என்னெல்லாம் பண்ணுறனோ அதை நீங்கள் வந்துட்டு இந்த ஆலோ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மசாஜ் வந்துட்டு நமக்கு வந்து என்ன வேலை செய்யும்னா, ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, சர்க்குலர் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த மசாஜ் பண்ணுறது. மூணாவது வந்து ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். சுருக்கம், ட்ரைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்கின்னை ஒரு பொலிவாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ஆயில் மசாஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நான் நிறைய ஸ்டெப் உங்களுக்கு செஞ்சு காட்டுருக்கேன். ஸோ டபுள் சின் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் சின் எல்லாமே ரிடியூஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கன்னங்கள் இல்லைன்னா நீங்கள் இப்படி எடுத்து கன்னத்தை மட்டும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா அழகாக இங்கே மட்டும் உங்களுக்கு கன்னங்கள் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இல்லைன்னா, ஸோ ஐப்ரோஸில் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போதும் ஐப்ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு அழகாக லுக்காக எடுத்து காட்டுன்னு சொல்லியிருக்கேன். கருவளையம் கண்ணை சுற்றி இருந்துச்சுன்னா, ஸோ கண்ணை சுற்றி நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணும் போதும் கருவளையம் உங்களுக்கு ரிமூவ் ஆகி கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ், ஸோ இங்கெல்லாம் சுருக்கம் இருந்தாலும் இந்த ஆயில் மசாஜ் கொடுக்கும் போது அந்த சுருக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஆயில் மசாஜில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. எதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு செய்யும். சில பேருக்கு ஷார்ப் நோஸ் வேணும்னா ஸோ ஆயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா நோஸ் கிட்ட இப்படி எடுத்து விட்டு மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஷார்ப் நோஸ் உங்களுக்கு வரும். நல்லா எடுத்து விட்டு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அழகாக உங்களுடைய ஸ்கின்னை இளமையாக எடுத்து காட்டுறதுக்கு, அங்கங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் மசாஜ் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைக்கோ அதுக்கு நீங்கள் காமனாக ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க. பட் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விடணும். ஃபைனலாக மசாஜ் கொடுத்துட்டு ஸ்கின்னை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை பம்ப் பண்ணிக்கோங்க ஃபிங்கர்ஸால். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ இல்லை கடலை மாவோ போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டு வாழைப்பழம் எடுத்துக்குங்க. ஸோ இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு இளமையாக வச்சுருக்கோம். ஸ்கின்னில் வந்துட்டு கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். சேம் டைம் ட்ரைனஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஒரு நல்ல மாய்ஸ்சராக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ பனானாவை நீங்கள் எடுத்துக்குங்க, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, தேவைக்கு எடுத்துக்குங்க. ஸோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் ஆயில் மசாஜ் பண்ணணும், ரெண்டாவது இந்த பனானா பேக் நீங்கள் போடணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணானா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்துட்டு கம்பல்சரி பண்ணிவிடுங்க. ஒரு நாள் முன்ன பின்னாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு செகண்ட் டே கூட நீங்கள் இந்த பனானா பேக் நீங்கள் போடலாம். பட் ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் தான் இல்லைங்களா? ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு அதிக காஸ்ட்லியான இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் நான் சொல்லலை, இல்லை இங்கே கிடைக்காத பொருளையும் நான் உங்களுக்கு சொல்லலை. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ஏரியாலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பியூர் ஹனி சேர்த்துக்குங்க. ஸோ ஹனி நீங்கள் தினமும் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லாவே இளமையாக இருக்கும். ஸோ அது இன்டேக் நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயம் சொல்லும் போது அந்த ஹனி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹனி வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய ஃபேஸை வந்துட்டு இளமையாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதில் அவ்வளோ ஒரு அற்புதமான தன்மை இருக்குது. எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், டைட்னிங் ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு ஹனி நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஸ்கின்க்கு மேலே அப்ளை பண்ணாலும் சரி தான். ஸோ அதனால தான் இந்த பேக்கில் நான் மெயினாக ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய 1 வீக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயம்தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது தான், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. தைரியமாக நம்ம ஸ்கின்னில் போடலாம். இப்போ இதில் அலோவேரா ஜெல் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ இதில் அலோவேரா ஜெல்லில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஸோ அலோவேராவும் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அலோவேராவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அலர்ஜி, ஸ்வெல்லிங், ரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை இளமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளவுதான். இது 3 தான். இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபேஸில் ஒரு திக்
பேக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு பேக் பாருங்கள். பட் இது வந்து 1 வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஒரு திக் லேயராக நீங்கள் போடணும். ஒரு 2-3 டைம்ஸ் கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றிலாம் நீங்கள் போடுங்க இதை. ஏன்னா சில பேக் வந்துட்டு கண்ணை சுற்றி அப்ளை பண்ணக்கூடாது, அதனாலே வந்துட்டு ரிங்கிள்ஸ் வந்துடும். இந்த பேக் வந்துட்டு கண்ணை சுற்றி கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தையும் இது ரிமூவ் பண்ணணும், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் இது ரிமூவ் பண்ணும். சும்மா கலராக மட்டும் இருந்தால் போதாது இல்லைங்களா, ஸ்கின்னும் இளமையாக பொலிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கின்னை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓ நமக்கு இன்னும் வயசு ஆகலை, ஸோ நமக்கு இன்னும் வயசு இருக்குது, நம்ம இளமையாக தான் இருக்கும், இன்னும் நம்ம ஓடலாம், இன்னும் நம்ம உழைக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலான்றத ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்கின் கேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்ல பிக்மெண்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்கள், பிம்பிள் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்கள், ட்ரைனஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்கள், சுருக்கம் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே அவங்களுடைய ஸ்கின்னை வச்சுக்கோங்கன்னு நான் மெயினாக சொல்கிறதுக்கு காரணம், நம்ம ஸ்கின்னு தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட். ஸோ நம்மளுடைய கான்ஃபிடென்ட் நமக்கு இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் எது ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு சாதிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுது. பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது பட்டாலும் மூவ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நல்லா திக்காக போட்டுட்டு, ஸோ காஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வாஷ் பண்ணோன்னா ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் கூட இதை நீங்கள் ஸ்கின்னில் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பூச்சி எறும்பெல்லாம் மட்டும் கடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா தேன் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஸ்கின் வந்துட்டு ஒரு ட்ரைனஸ் ரிமூவ் பண்ணி க்ளோவாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். உடனே ஒரு வாஷ்லேயே வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. 1 வீக்லேயே உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்ல இளமையான ஒரு சருமம், ஜொலிப்பான ஒரு சருமம், க்ளோவான ஒரு சருமம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக வந்துட்டு 3ஆவதாக சீரம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிங்க. சீரம் வந்துட்டு டெய்லியும் வந்து ஸ்கின்ல போடுங்க. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மாதுளைப்பழம் சீரம் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ரைஸ் சீரம், மாதுளைப்பழம் சீரம் எதுனாலும் அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதுளைப்பழம் சீரம் வந்துட்டு ஃபைனலாக ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீரம் நீங்கள் டெம்பரவரியாக ஒரு 2-3 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த சீரம் எப்படி ரெடி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. வாஷ் பண்ணணும்னு கிடையாது, மாதுளைப்பழம் சீரம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த சீரம் எப்படி ரெடி பண்ணலான்னா, மாதுளைப்பழம் வந்துட்டு நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த தோல் இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த ஆவியில் வரக்கூடிய வாட்டரை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா பாயில் பண்ணி இது கூட நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், பப்பாளி போட்டுக்கலாம், இல்லை இந்த பனானா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த ஆவி வரக்கூடிய வாட்டரை கலெக்ட் பண்ணி, ஸோ அது கூட நீங்கள் அலோவேரா ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸோ அதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணல. நீங்கள் ஆல்டர்னேட்டாக வீட்லேயே நீங்கள் ஒரு சீரம் ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸ் அது தோலோடு போட்டு கொதிக்க வச்சு அந்த வாட்டரை நீங்கள் வந்துட்டு ஆவியாக வரக்கூடிய வாட்டரை கலெக்ட் பண்ணி அலோவேரா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சீரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் நான் ரைஸ் சீரம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணலான்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸ்கின்க்கு மேலே நீங்கள் கேர் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். இந்த பேக், இந்த ஆயில் மசாஜ், இந்த சீரம் நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 7 நாட்களில் சூப்பரான பொலிவான இளமையான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். சேம் டைம் நல்ல க்ளோவாகவும் உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து மேலே ஸ்கின்னுக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்டேக்காக என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இப்போ இன்டேக்காக என்ன விஷயம் எடுத்துக்கலாம், கொலாஜன் பூஸ்டிங் ட்ரிங்க் என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக் எடுத்தாலே போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான கொலாஜன் லெவல் உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸில் இருக்குது நீங்கள் நெட்டில் தட்டினாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக இன்றைக்கி நான் உங்களுக்கு 1-2 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை இன்டேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெள்ளரிக்காய் வந்து நல்லா அரைச்சி நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். தினமும் வெள்ளரிக்காய் இன்டேக் எடுத்துக்கலாம். அரைச்சி முகத்துலேயும் நீங்கள் பூசலாம். இளமையான ஒரு சருமத்துக்கு வெள்ளரிக்காய் பெஸ்ட் ஆப்ஷனுங்க உங்களுக்கு. அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஸோ ரொம்ப வந்துட்டு காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளும் கிடையாது. பட்ஜெட்குள்ளே சேம் டைம் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய, நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு இளமையான சருமம் தரக்கூடிய ஒரு காயின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். தினமும் மார்னிங் ½ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று முழுசும் எடுத்துக்கலாம்,
இல்லை ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து அரைச்சி இன்டேக் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு பழத்துலேயும் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப பொலிவாக ரொம்ப இளமையாக மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆரஞ்சு பழமும் நீங்கள் வந்துட்டு வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு கோல்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. தினமும் சாப்பிட்டா கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ஸ்கின்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஆரஞ்சு பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது மாதுளை பழம். மாதுளை பழம்லாம் வந்துட்டு ஸ்கின் கலரும் கொடுக்கும், ஸ்கின் இளமையும் கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கின் கலர் வேணுமா மாதுளை பழம் எடுத்துக்கலாம், ஸ்கின் இளமையாக இருக்கணுமா மாதுளை பழம் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஸ்கின்ல பிம்பிள் இருக்கா, மார்க் இருக்கா, பிக்மெண்ட் இருக்கா, அதை ரிமூவ் பண்ணாமல் மாதுளை பழம் எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மாதுளை பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். பட் காசு தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. தக்காளி பழம். ஸோ எல்லார் வீட்லேயும் தக்காளி பழம் இருக்கும். அரிசி பருப்பு இருக்கோ இல்லையோ தக்காளி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா. தக்காளிலையும் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம ஸ்கின் அவ்வளோ இளமையாக வச்சுருக்கோம். ஸோ அரைச்சி முகத்துலேயும் பூசலாம். ரிங்கிள்ஸ் இருக்கிற இடத்துலலாம் தக்காளி அரைச்சி ஸோ கொஞ்சம் தேன் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அது கூட தேன் சேர்த்து முகத்தை ஃபுல்லாக பேக்காகவும் போட்டுக்கலாம். இல்லை எங்கே ரிங்கிள் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுலாம். மார்னிங் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த தடையமே இல்லாமல் அந்த ரிங்கிள்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும் இந்த தக்காளி பேஸ்ட். ஸோ தக்காளி பேஸ்ட் எடுத்துக்குங்க. இன்டேக்காக தினமும் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இன்டேக் எடுக்கும் போதும் நீங்கள் அரைச்சி வடிகட்டிட்டு குடிங்க. ஸோ அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த ஜூஸ் மட்டும் இன்டேக் எடுத்துக்குங்க. தினமும் ஒரு தக்காளி ஜூஸ் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஸ்கின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட் வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஸ்கின். இளமையான சருமத்துக்கு கிவி ஃப்ரூட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரிச் ஃப்ரூட்டாக இருந்தாலுமே நம்ம ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணும், நல்லா இளமையாக வச்சுருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த கிவி, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஜூஸ் இன்டேக் எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்து முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கரெக்ட் பண்ணி அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ மெனக்கடுறதுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லைனா இவ்வளோ செஞ்சு ஃபைனலாக அங்கே நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லாமல் அவ்வளோமே ஸ்பாயில் ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் குடத்தில் வந்துட்டு அடியில் ஓட்டை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளோ தண்ணியும் வேஸ்ட்டாக தான் வெளியே போகும் இல்லைங்களா. ஐயோ நான் அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேனே நீங்கள் என்ன தான் ஃபீல் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ குடத்தில் ஹோல்ஸ் இருக்கா, டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போதும் சின்னதாக ஒரு விஷயம் தப்பு பண்ணாலுமே நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள், உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும். எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நான், இதுலன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே எந்த ஒரு விஷயம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா சின்ன தவறுகள் இருந்துச்சுன்னா சின்னது தானே அதை அசால்ட்டாக விடாமல் ஃபஸ்ட்டு அந்த தவறை சரி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய பெரிய உழைப்புக்கு, பெரிய பெரிய கஷ்டத்துக்கு பலன் இருக்கும். இல்லைனா இந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியே போகிற மாதிரி தான் உங்களோட உழைப்பெல்லாம் வீணாக போயிடும். சரிங்களா. என்ன தவறு நம்ம செய்யணும்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த கவலைப்படுறது, ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு 10 வயசு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ். என்னன்னா ஐயோ அவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கே அப்படியா நிஜமாவா இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகுங்க, ஃப்ரீ ஆகுங்க. ஸோ எவ்வளோ கவலை மண்டைக்குள்ளே, அவ்வளோ கவலை, அவ்வளோ சுகம் வச்சு சரியாக போதா? ஒரு நாள் ஃபுல்லாக நீ இதை நினச்சி கவலைப்படு, இதெல்லாம் உனக்கு சரியாயிடும்னு யாரோ சொல்லியிருக்காங்களா? இல்லை. நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் ஃபீல் பண்ணாலும் பண்ணலனாலும் எல்லாருடைய லைஃப்பில் அது இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்துட்டு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. என்ன கவலை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. நிறைய பேர் பாருங்களேன், ஒரு 60 வயசு 70 வயசில் கூட அவ்வளோ இளமையாக அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பில் கவலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? நிறைய கவலைகள் இருக்கும் அவங்க லைஃப்பில். என்னென்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதை நினச்சி கவலைப்பட்டு என் உடம்ப நான் வந்துட்டு புண்ணாக்கிக்கிட்டேன்னா என்னை பார்த்துக்க ஆள் கிடையாதுப்பான்னு ரொம்ப அழகாக எவ்வளோ பெரிய விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸ்ட்ரெஸ்னால் கண்டிப்பாக நம்மளுடைய சருமம் பொலிவு இழக்கும், அழகை இழக்கும், இளமையை இழக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் இழந்து நம்ம சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு உடல்நிலை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மல் ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தலையிலேருந்து பாதம் வரை கொண்டு எப்படி அழிக்குது பாருங்கள். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. அது சரி பண்ணுறதுக்கு என்னென்னு பாருங்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் இறைவன்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவது ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது, நம்ம வந்துட்டு சரியாக தூங்குறது இல்லை. சரியாக தூங்கலைனாலும் ஸ்கின் இப்படி தான் ஆகும், கருவளையும் வரும்.
அதுக்கப்புறம் சுருக்கம் வரும், அப்புறம் ஸ்கின் வந்துட்டு சுருங்கும், அதுக்கப்புறம் தோல் தூங்கும். ஸோ இது வந்து சரியாக தூங்கலைன்னா இந்த இர்ரெகுலர் ஸ்லீப்பிங்னால நிறைய நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய எஃபெக்ட் ஆகும். ஸோ எதனால் நம்ம தூங்காமல் இருக்கோம்? சில பேர் ஸ்ட்ரெஸ்னால தூங்காமல் இருப்போம், சில பேர் மொபைல் பார்க்கறதுனால, சில பேர் வந்துட்டு அவ்வளோ நாள் பகலெல்லாம் விட்டுருவாங்க, நைட்டில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். என்ன தான் வேலை இருந்தாலும் சரி, நமக்கு போக தான் எல்லாமே, நம்ம ஸ்கின்னுக்கு போக, நம்ம ஹெல்த்துக்கு போக, நம்ம சந்தோஷத்துக்கு போக தான் வேலையும் சரி, பணமும் சரி, எல்லாமே. ஸோ நமக்கு போக தான். ஸோ நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு மிச்சம் இருக்கிற டைமில் வேலையை பாருங்கள், சம்பாரிங்க, ஓடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்து, ஸ்கின்னும் முக்கியம். ஸோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து நைட்டு ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும். சில பேர் வந்து நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேனே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பகலில் தூங்கிக்கணும். உடம்புக்கு தேவை 7 மணி நேரம் தூக்கம். நீங்கள் பகலில் தூங்கினாலும் சரி தான், நைட்டு தூங்கினாலும் சரி தான். சில பேர் பகலையும் தூங்குவாங்க, நைட்டும் தூங்குவாங்க. அதுவும் ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது, உடம்புக்கு நல்லது கிடையாது. எல்லாமே அளவு தான். ஸோ அளவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நைட்டு ரொம்ப நேரம் முடிச்சிருக்காதீங்க. சரி, நைட்டு வேலையை வந்துட்டு பகலில் பார்த்துக்கலாம். நைட் ஷிஃப்ட்டு தான், வேறு வழி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ டே டைம் தூங்கிக்கி நைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம வந்துட்டு திருத்திக்க வேண்டிய விஷயம், அன்ஹெல்தி ஃபுட். கண்டதை சாப்பிடுவோம். நம்ம வெஜ்ஜும் சாப்பிடுவோம், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம், பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவோம். தள்ளு வண்டியில் இருக்கக்கூடிய நான்வெஜ் அவன் இதை பொரிச்சு கிரிச்சு வைக்கிறது, அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு வைக்கிறதையும் சாப்பிடுவோம். அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்ட்டு சேட் ஐட்டத்தையும் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாப்பாடையும் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ சாப்பாட்டில் வந்துட்டு கண்ட்ரோல் இருக்கணும். இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடவே கூடாது. சேட் ஐட்டம் ஆசைக்கு ஒன்று, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ரெகுலராக இதை வச்சுக்காதீங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஜூஸ், இதுதான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லது. தயிர், மோர் இப்படி எடுத்துக்கோங்க. இது ஸ்கின்னுக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம மூளைக்கு நல்லது. நான் அதிகமாக வீடியோவில் சொல்கிறது இதுதான். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெஜிடேரியனாக மாறுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க. ஆசைப்பட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க. அதுவும் நீங்கள் குக் பண்ணி சாப்பிடுங்க, ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அது நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், அதிக ஸ்பைசி, அதிக மசாலா இருக்கக்கூடிய நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க. அது வந்து ஸ்கின்னுக்கும் நல்லதில்லை, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. சாப்பிட்றோம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரே ஒரு மாதம் நான் சொல்கிற மாதிரி இந்த நான்வெஜ் இந்த மாதிரி பொரிச்சது, இந்த மசாலா போட்டுறது, அதிக நான்வெஜ் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மோர், தயிர் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். உங்கள் ஸ்கின் கண்ணாடியில் பார்க்கும்போது என்னடா திடீர்னு ஸ்கின்னில் ஒரு பளபளப்பு தெரியுது, ஒரு பிரகாசம் தெரியுது, திடீர்னு கொஞ்சம் பாடி ஒரு ஷேப் தெரியுது, ஒரு மொத்தமாக ஒரே ஷேப்பாக இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு ஷேப் தெரியுதுன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் 1 மந்த்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹனியில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, தேன் எடுத்துக்குங்க. தேன் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சொன்னேன், தேன் இன்டேக் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும்னு. உண்மைதான். நீங்கள் குடிக்கிற இந்த ஜூஸ்லலாம் வந்துட்டு வெறுமனே தேன் எப்படி இன்டேக் எடுத்துக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் குடிக்கிற இந்த ஜூஸ்லலாம் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். ஸோ ஜூஸில் தேன் சேர்த்துக்கலாம். டீ காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து அதில் தேன் சேர்த்துக்கலாம். மில்கில் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். வெறும் சுடு தண்ணியில் கூட தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மடமடம்னு குடிச்சிட்டு வரலாம். ஸோ தேன் ஸ்கின்னை நல்ல இளமையாக மெயின்டைன் பண்ணும். மேலே அப்ளை பண்ணாலும் சரி தான், இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தேன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம், ஒரு பெருசாக எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியலையே அப்படின்னு இருக்கலாம். பட் நீங்கள் எங்கே வெளியே கிளம்பும் போது ஒரு மேக்கப் போடுறீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ ஈவன் டோனாக இருக்கும், அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், 24 ஹவர்ஸும் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்கின்ல ஆயில் வடியாது, ஸ்வெட் ஆகாது, அங்கங்கே திட்டாக இருக்காது, அப்படியே உங்களுக்கு பிளைண்டிங் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்கின். இங்கே வெளியே போகும்போது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 4 பேர் பார்க்கும்போது சொல்லும் போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளே கண்ணாடி பார்த்துட்டே இருந்தால் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ யாராவது சொல்லும் போதும் தெரியும். இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் இளமையாகவும் புலிவாகவும் இருக்கும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சொன்ன விஷயத்தை விட்டுறாதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கின்னுக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.